Happy morning students. Welcome to grade 6 day 11 English vocabulary bank class. Children, today we are going to learn 10 question sentence, that is an interrogative sentence, how you have to ask a question and how you have to reply for that. So listen carefully children. So we are going to learn interrogative that is a sentence, that is a questions, how to frame a question and how to answer for that particular question. So listen carefully. The first one, நீங்கள் தயாரா. ஸோ ஃபார் தட் நீங்கள் தயாரா. இப்போ ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு கூப்பிடுறோம் அப்படின்னா நீங்கள் தயாராக இருக்கீங்களா, நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா. ஸோ ஃபார் தட் யூ ஷுட் யூஸ் த கொஷின் வேர்ட் as ஆர் யூ ரெடி. நீங்கள் தயாரா. தயாரா மீன்ஸ் ரெடி. ஆர் யூ ரெடி. ஹியர் த கொஸ்டின் வேர்ட் யூ ஹாவ் டு யூஸ் இஸ் ஆர் யூ ரெடி. நீங்கள் தயாரா. இப்போ நீங்கள் தயாரா அப்படிங்கிற கேட்குற கொஷினுக்கு ஹவு யூ வில் ரிப்ளை இன் தமிழ். ஆம், நான் தயாராக இருக்கிறேன். ஆமாம், நான் ரெடியாக இருக்கேன். ஆமாம், நான் தயாராக இருக்கேன். We'll use the answer like this. So for that Tamil sentence, how you have to say in English, yes, I am ready. Are you ready? How you have to answer? Yes, I am ready. நீங்கள் தயாரா அப்படின்னா yes, I am ready. ஆமாம், நான் தயாராக இருக்கிறேன். ஆம், நான் தயாராக இருக்கிறேன். Yes means that is ஆம். நான் தயாராக. நான் தயாராக. I am. தயாராக means that is ready. இருக்கிறேன். I am ready. நான் தயாராக இருக்கிறேன். Are you ready? Yes, I am ready. நீங்கள் தயாரா. For that question word you can ask us, are you ready? ஆம், நான் தயாராக இருக்கிறேன். So how you have to reply? Yes, I am ready. Look at the second one. உனக்கு என்னை தெரியுமா. உனக்கு என்ன தெரியுமா. If you ask the question, how you have to frame that Tamil sentence into English. உனக்கு என்னை தெரியுமா. So this is the question type. உனக்கு என்ன தெரியுமா. Do you know me? உனக்கு என்னை தெரியுமா. ஸோ அப்போ உனக்கு என்ன தெரியுமா. Do you know me? உனக்கு, that is you know me. என்னை தெரியுமா. தெரியுமா means that is know. Do you know me? உனக்கு என்னை தெரியுமா. How you have to ask in English? Do you know me? No அப்படின்னா தெரியுமா. தெரியுமா means that is a no. Do you know me? How you have to give the answer? உனக்கு என்னை தெரியுமா. What is the answer? ஆம், நான் உன்னை அறிவேன். ஆமாம், உன்னை எனக்கு தெரியும். So for that you can use the English sentences. Yes, I know. ஆம், நான் உன்னை அறிவேன். ஆம் means yes, நான் உன்னை அறிவேன். I know, அறிவேன். உன்னை means that is you. அறிவேன்னா no, எனக்கு தெரியும். தெரியுங்கிற வேர்டு தான் that is அறிவேன். ஆம், நான் உன்னை அறிவேன். Yes, I know. உனக்கு என்னை தெரியுமா. ஆம், நான் உன்னை அறிவேன். அப்போ for that English question you can frame as, do you know me? Yes, I know you. Third one, நீங்கள் எங்கே போகிறீர்கள். நீங்கள் எங்கே போகிறீங்க. இப்போ we will ask this question. So for that you can ask the English question as, where are you going? நீங்கள், you, எங்கே போகிறீர்கள். எங்கே, where, எங்கே means where, போகிறீர்கள், going, where are you going. So நீங்கள் எங்கே போகிறீர்கள். For that answer, நான் எனது காரை நிறுத்தப் போகிறேன். நான் என்னோட காரை நிறுத்த போகிறேன். நீங்கள் எங்கே போகிறீங்க. நான் எனது காரை நிறுத்த போகிறேன். ஸோ ஃபார் தட் சென்டென்ஸ், ஐ எம் கோயிங் டு பார்க் மை கார். நான் எனது காரை நிறுத்தப் போகிறேன். ஐ, தட் இஸ் நான், எனது காரை. ஐ எம், தட் இஸ் அ மை கார். எனது கார்னா மை கார். நிறுத்தப் போகிறேன். நிறுத்த. ஃபார் தட் வேர்ட் யூ கேன் யூஸ் த இங்கிலீஷ் வேர்ட் அஸ் பார்க். ஐ எம் பார்க், தட் இஸ் அ டு பார்க். நிறுத்தப் போகிறேன். டு பார்க், தட் இஸ் டு பார்க். நிறுத்தங்கிறதுக்கு யூ கேன் யூஸ் த இங்கிலீஷ் வேர்ட் அஸ் பார்க். நான் எனது காரை நிறுத்தப் போகிறேன். ஐ எம் கோயிங் டு பார்க் மை கார். நீங்கள் எங்கே போகிறீங்க. வேர் ஆர் யூ கோயிங். நான் எனது காரை நிறுத்தப் போகிறேன். ஐ எம் கோயிங் டு பார்க் மை கார். Fourth one, what are you doing? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறார். நீ என்ன செய்து கொண்டிருக்க. நீ என்ன செஞ்சிட்ருக்க. வாட் ஆர் யூ டூயிங். நீ என்ன செஞ்சிட்ருக்க. ஃபார் தட் யூ கேன் யூஸ் த கொஷின் வேர்ட் அஸ் வாட் ஆர் யூ டூயிங். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். வாட் ஆர் யூ டூயிங். நெக்ஸ்ட்டு ஃபார் தட் யூ கேன் கிவ் த ஆன்சர் அஸ், நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. நீ என்ன பண்ணிகிட்ருக்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபார் தட் யூ கேன் யூஸ் த இங்கிலீஷ் சென்டென்சஸ். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. வாட் ஆர் யூ டூயிங் மீன் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. நான் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன் அல்லது காத்திருக்கிறேன். ஃபிஃப்த் ஒன்,
உங்களிடம் இது நீல நிறத்தில் இருக்கிறதா. இப்போ ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்க போகும்போது யூ ஆர் சூஸிங் யுவர் கலர். அப்போ நீங்கள் கேட்குற கலர் அங்கே இருக்கா. சப்போஸ் யூ ஆர் கோயிங் டு பை அவர் ஸ்கூல் பேக். இஃப் யூ வாண்ட் டு ப்ரிஃபர் அ பர்டிகுலர் கலர் யூ வில் ஆஸ்க் த கொஷின் லைக் திஸ். உங்களிடம் இது நீல நிறத்தில் இருக்கிறதா. இந்த மாடலில் இந்த கலரில் இருக்கான்னு வி வில் ஆஸ்க். So for that you can use the question word as do you have it in blue. So blue colorல இருக்கா. உங்களிடம் இது நீல நிறத்தில் இருக்கிறதா. நீல நிறம் in Tamil you can say this in English as blue. Do you have it in blue. So இதுன்னு தான் கொடுத்துருக்கோம். So for that இது you can use the English word as it. How will you give the look at the next one. Let me check. சரி பார்க்கிறேன். சரி பார்க்கிறேன். நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இஃப் யூ ஆர் கெட்டிங் த பேக் நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஜிப்பெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான். ஹவ் யூ வில் செக். நான் இதை சரி பார்க்கிறேன். வில் யூஸ் தட் வேர்ட். ஸோ சரி பார்க்கிறேன்னா லெட் மீ செக். சரி பார்க்கிறேன். லெட் மீ செக். 6th one. நீங்கள் எத்தனை முறை திரைப்படத்திற்கு செல்கிறீர்கள். ஸோ நீங்கள் எத்தனை முறை திரைப்படத்திற்கு செல்கிறீர்கள். எத்தனை தடவை நீங்கள் திரைப்படத்திற்கு செல்கிறீர்கள். ஸோ ஹவு ஆஃபன் டு யூ கோ டு மூவி. ஸோ இப்போ நீங்கள் எத்தனை முறை திரைப்படத்திற்கு போகிறீங்க. ஸோ ஹவு ஆஃபன் டு யூ கோ டு மூவி. எத்தனை முறை. ஹவு ஆஃபன். யூ மீன்ஸ் தட் இஸ் நீங்கள். திரைப்படத்திற்கு மூவி தட் இஸ் செல்கிறீர்கள். கோ டு. ஹவு ஆஃபன் டு யூ கோ டு மூவி. ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஹியர். நான் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை திரைப்படத்திற்கு செல்வேன். அப்போ ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை நான் போகிறேன். ஐ கோ டு மூவி ஒன்ஸ் அ மந்த். அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை. ஐ கோ டு மூவி ஒன்ஸ் அ மந்த். அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை. நான் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை திரைப்படத்திற்கு செல்கிறேன். ஸோ ஐ கோ டு மூவி ஒன்ஸ் அ மந்த். 7th one. நீங்கள் எப்படி வேலைக்கு செல்கிறீர்கள். நீங்கள் எப்படி வேலைக்கு போவீங்க. ஹவு டு யூ கோ டு ஒர்க். நீங்கள் எப்படி போவீங்க. பைக்கில் போவீங்களா பஸ்ஸில் போவீங்களா. ஸோ த கொஷின் இஸ் ஆஸ்ட். நீங்கள் எப்படி வேலைக்கு செல்கிறீர்கள். ஹவு டு யூ கோ டு ஒர்க். வேலைக்கு மீன்ஸ் ஒர்க். ஹவு டு யூ எப்படி மீன்ஸ் ஹவு. ஹவு டு யூ கோ டு ஒர்க். நீங்கள் எப்படி வேலைக்கு செல்கிறீர்கள். ஃபார் தட் வாட் இஸ் த ஆன்சர். நான் பைக்கு மூலம் வேலைக்கு செல்கிறேன். நான் பைக்கு யூஸ் பண்ணி நான் வேலைக்கு போவேன். பைக்கில் நான் வேலைக்கு போவேன். ஸோ ஃபார் தட் யூ கேன் யூஸ் த இங்கிலீஷ் சென்டென்சஸ். ஐ கோ டு ஒர்க் பை பைக். நான் பைக்கில் வேலைக்கு போவேன். ஸோ ஐ கோ டு ஒர்க் பை பைக். 8th one. Where do you work. நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க. நீங்கள் எங்கே நீ எங்கே வேலை செய்கிறாய். அப்போ நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்குற கொஷினுக்கு வேர் டு யூ ஒர்க். வேர் மீன்ஸ் எங்கே. ஸோ அந்த இட் ரெஃபர்ஸ் டு த பிளேஸ். நீ எங்கே வேலை செய்கிறாய். வேர் டு யூ ஒர்க். நீ எங்கே வேலை செய்கிறான்னு கொஷின் கேட்கும் போது வாட் இஸ் த ஆன்சர். நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். நிறுவனம் மீன்ஸ் கம்பெனி. நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். ஐ ஒர்க் இன் அ கம்பெனி. வேலை செய்கிறேன். தட் இஸ் அ ஒர்க். நிறுவனம் மீன்ஸ் கம்பெனி. நீ எங்கே வேலை செய்கிறாய். வேர் டு யூ ஒர்க். நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். ஐ ஒர்க் இன் எ கம்பெனி. நிறுவனம். நிறுவனம் மீன்ஸ் கம்பெனி. நீ என்ன செய்கிறாய். தட் இஸ் 9th one. நீ என்ன செய்கிறாய். நீ என்ன செய்கிற. வாட் டு யூ டூ. வாட் டு யூ டூ. நீ என்ன செஞ்சிட்ருக்க. நீ என்ன செய்கிற. அதாவது நீ என்ன ஒர்க் பண்ணுற. நீ என்ன பண்ணுற. நீ என்ன செய்கிறாய். வாட் டு யூ டூ. செய்கிறாய். யூ டூ. நீ மீன்ஸ் ஹியர் யூ. செய்கிறாய். டூ. வாட் டு யூ டூ. நீ என்ன செய்கிற. ஸோ ஃபார் தட் ஆன்சர் நான் ஒரு பொறியாளர். பொறியாளர் மீன்ஸ் இன்ஜினியர். ஸோ ஐ எம் ஆன் இன்ஜினியர். ஸோ நான் ஒரு பொறியாளர். பொறியாளர் மீன்ஸ் இன்ஜினியர். வாட் டு யூ டூ. ஐ எம் ஆன் இன்ஜினியர். நீ என்ன செய்கிறாய் மீன்ஸ் வாட் டு யூ டூ. நான் ஒரு பொறியாளர். ஐ எம் ஆன் இன்ஜினியர். சப்போஸ் யூ வாண்ட் டு சே as a doctor means I am an doctor. That is I am a doctor. I am an engineer. Okay, I am a teacher. So likewise we can frame the sentence. What do you do. நீ என்ன செய்கிறாய். What do you do. நான் ஒரு பொறியாளர். I am an engineer. 10th one. பாடல் பாட முடியுமா. உன்னால் பாட்டு பாட முடியுமா. ஸோ ஃபார் தட் யூ கேன் யூஸ் த கொஷின் வேர்ட் as கேன் யூ சிங் அ சாங். பாடல் பாட முடியுமா. கேன் யூ சிங் அ சாங். சிங் மீன்ஸ் பாட. பாடல் மீன்ஸ் சாங். ஸோ லுக் அட் த டிஃப்ரென்ஸ். பாடல் மீன்ஸ் சாங். பாட
பாட. ஸோ பாட மீன்ஸ் சிங். முடியுமா? கேன் யூ. ஸோ பாடல் பாட முடியுமா? கேன் யூ சிங் அ சாங்? முடியுமா? இட் இஸ் அ கொஸ்டின் வேர்ட். கேன் யூ சிங் அ சாங்? இல்லை என்னால் முடியாது. இல்லை என்னால் முடியாது. பாட்டு பாட முடியுமா? இல்லை என்னால் முடியாது. ஸோ ஃபார் தட் யூ கேன் யூஸ் த ஷார்ட் ஃபார்ம் அஸ் நோ ஐ காண்ட். நோ ஐ காண்ட் சிங் அ சாங். You can mention or like that, or you can reply as no I can't. For that cannot we can use as can't. No I can't sing a song. இல்லை என்னால் பாட முடியாது. இல்லை என்னால் முடியாது. So here it is mentioned as இல்லை என்னால் முடியாது. So இல்லை means no, என்னால் முடியாது. That is a என்னால் means I can't. The negative word முடியாது, can't. If suppose you are answering us ஆம் என்னால் பாட முடியும். பாடல் பாட முடியுமா? என்னால் பாட முடியும். ஆம் என்னால் பாட முடியும். So for that you can use the sentences yes I can sing a song, or you can mention as yes I can sing. ஆம் means yes, என்னால் I can பாட முடியும். That is sing. Yes I can sing. ஆம் என்னால் பாட முடியும். So again look at the question. பாடல் பாட முடியுமா? You can ask this as can you sing a song? Can you sing a song? What is the reply? இல்லை என்னால் பாட முடியாது. No I can't. ஆம் என்னால் பாட முடியும். Yes I can sing. So for a single question we can give the answer either as a positive or as the negative. No I can't. That is என்னால் பாட முடியாது. Yes I can. என்னால் பாட முடியும். So understand the question and you have to give them answer as either in a positive or in the negative. No I can't, or you can say as yes I can sing a song. In a short form it is here it is mentioned as yes I can sing. So children, learn all the 10 questions, that is the interrogative questions with the answers. Learn, and wherever it is necessary you have to apply. Learn children, and then you have to take down in your notebook. First mention the date as 12/11/2021 and mention as day 11 vocabulary blank, and mention as the question number as 1 2 3 4 up to turn. Learn, and then you have to write it. Concentrate on your writing. Whenever it is necessary you have to apply, where that is apply according to the position or according to the place you have to apply this. So children, learn and you have to write it neatly. After completing this, take a photocopy and send it to me. Thank you.